தேவனுக்கு பயப்படுகிற பயம் அப்படின்னா உங்களுக்கு என்ன புரியுது சொல்லுங்க. சொல்லுமா, எவ்வளவு பேர் தெரியுங்க சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர் சொல்லுங்க. கரெக்ட்னா கரெக்ட்னு சொல்றேன், இல்லை நான் சொல்றேன். வசனத்தை ஃபாலோ பண்ணோம். ஓகே, ஓரளவு கரெக்டான ஆன்சர் தான். வசனமா இல்ல நம்மளா அப்படின்னு வரும்போது வசனத்தை ஃபாலோ பண்ணோம். தேவனுக்கு பயப்படுகிற பயம்னா நான் எடுக்கிற முடிவு பரலோகத்துல இருக்கிற எந்த விதத்திலாவது பாதிக்குதான்னு பார்க்கணும். இதுதான் தேவனுக்கு பயப்படுகிற பயம். இன்னைக்கு நான் பிரேயர் இல்லாம இருக்கிறனே, இதனால ஆண்டவர் ஏதாவது கோச்சுக்கு வர பயம். இன்னைக்கு நான் பைபிள் எடுக்காம இருக்கிறனே, இதனால ஆண்டவர் ஏதாவது நினைச்சுக்கு வர பயம். இன்னைக்கு நான் சர்ச்சுக்கு போலியே பயம். இன்னைக்கு எனக்கு சான்ஸ் கிடைச்சு ஆண்டவர் குறித்து சொல்லலையே பயம். என் கண்ணு முன்னால பாவம் இருக்குது, என் கண்ணு முன்னால டிவி இருக்குது, என் கையில ரிமோட் இருக்குது, சேனலை மாத்தி பார்க்கலாம், யூடியூப் இருக்குது, எனக்கு நினைச்சத நான் பார்க்கலாம். பார்க்கறியா இல்லையான்றது தேவனோட பயம். பார்க்கறோன்றது உன்னோட சுதந்திரம், உன் கையில தான் இருக்குது. உன் போனு, யூடியூப் உன் கையில இருக்குது, ரிமோட் கண்ட்ரோல் உன் கையில இருக்குது, டிவி உங்க வீட்டுல இருக்குது. உன் வாய் உன் நாக்கு, நீ என்னன்னா பேசலாம், என்னன்னா நினைக்கலாம், உன் புத்தி. அப்படின்னு ஒரு விசுவாசி வாழ முடியாது. தேவனுக்கு பயப்படுகிற பயம், என்னோட செயல்கள் என் ஆண்டவரை பாதிக்க கூடாது, நான் செய்யறது அவருக்கு பிரியமில்லாம இருக்க கூடாது, அவரை பிரியப்படுத்ததான் என்ன ஆண்டவர் கூப்பிட்டிருக்கிறாரு. அதுக்குதான் ஆண்டவர் சொல்றாரு, கேட்டுக்கு போற வழி ரொம்ப ஈஸிங்களா. ஏன்னா அதுக்கு நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. ஆனா ஆண்டவருக்காகவோ ஆண்டோட சித்தத்தை செய்யணும்னாலும் நம்மளுக்கு டைம் எடுக்குங்க. ஈஸியா நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் ஒரு கொடி முன்னால நின்று பிரேயர் பண்ணிட்டு எனக்கு அற்புதம் நடக்கும் நம்ம நினைச்சிடலாம். ஈஸி இல்லையா? கொடி ஏறும் போது பிரேயர் பண்ணா எனக்கு அற்புதம் நடக்கும்ன்றது ஜனங்களோட நம்பிக்கை. ரொம்ப ஈஸியா இருக்குது. அப்ப ஏன் இவ்வளவு பெரிய புக்கு, இதுல ஏன் 66 சாப்டர் 66 புக் இருக்குது? இதுக்காக ஏன் உயிர் கொடுக்கணும்? இதுக்காக ஏன் ரத்தம் சிந்தணும்? இதுக்காக உயிரை கொடுத்திருக்கிறாங்க, இதுக்காக தோல் உரிக்கப்பட்டாங்க. இந்த வார்த்தையை வீட்டுல வச்சுன்னு நம்ம வேற எதுக்காக நம்ம ஓடணும்? புரியுதுங்களா? ஈஸியான வழி இருக்குது அற்புதத்தை பெற்றுக்கொள்ள. அங்க போறியா, இங்க வரியா, இந்த பைபிள் ஓபன் பண்ணி முழங்கால் போடுறியா, ஆண்டவரே என்கிட்ட பேசும், இல்ல வேற எங்கன்னா போய் தொட்டில் கட்டுறியா? அப்படி கட்டுறதுனால அற்புதம் நடக்குமா? இல்ல நீ ஜெபிக்கிறதுனால, இந்த வார்த்தையினால ஜெபிக்கிறதுனால அற்புதம் நடக்குமா? நல்லா யோசிச்சு பாரு. அப்ப 2 வழி இருக்குது. ஈஸியான வழி, இப்ப நான் உங்களுக்கு சொன்ன ஒரு வழி. கஷ்டமானது தெரியுமா? அவங்க வீட்டிலே பைபிள் இருந்து அவங்களால எடுக்க முடியாதான் கஷ்டம். கஷ்டமானது எது தெரியுமா? பிரேயர் பண்ணோம் தெரியும், ஆனா பிரேயர் பண்ண முடியாது, கஷ்டம். அந்த டைம் ஆண்டவர் எழுப்புறாரு ஒரு வாட்டி 5 மணிக்கு. ஆண்டவரே ரொம்ப டயர்டா இருக்குது, ½ an hour விட்டு ஏஞ்சுக்கிறேன். நீங்க பண்ணிக்கிறீங்களா இல்ல தெரியல, நான் பண்ணிக்கிறேன். எனக்கு தெரியும், அனுபவப்பட்டு சொல்றேன். ½ an hour விட்டு நான் பிரேயர் ஏஞ்சுக்கிறேன். ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அப்படியே படுத்தாலும் 7:30 மணி ஆயிடும், 10:30 மணி கூட ஆகிடுது, 12:30 மணி கூட ஆயிடும். அப்ப நான் சொல்றேன், எது ஈஸி? ஜெபமே இல்லாம வாழ்வதா, பைபிளை எடுக்காம இருப்பதா, சபைக்கு வராம ஆன்லைன்ல பாத்துக்கலாம் நிறைய பேரு இல்லையா? அப்போ என் சர்ச்சுக்கு ஒரு பிலீவர் இருந்தாரு. அப்போ இப்ப இல்ல அவரு. அப்போ ஆன்லைன்ல ஒரு நாள் மிஸ் ஆயிட்டா கால் பண்ணுவாரு. சர்ச்சுக்கு வரல அவர், நான் கால் பண்றேன் அவருக்கு வாரம் வாரம். ஆன்லைன்ல வரலன்னு அவரு கால் பண்ணுவாரு. அதான் ஆன்லைன்ல பாத்துட்டோங்க பிரதர் அப்படின்னு சாட்டிஸ்ஃபை. நம்ம சாட்டிஸ்ஃபை ஆயிடும் பாருங்க. அதுதான் ஆண்டவர் பிடிக்காத விஷயம். அத்தான் பிரேயர் பண்ணிட்டுமே, அத்தான் ஒரு வார்த்தை கேட்டோமே யார சொல்லி சாட்டிஸ்ஃபை ஆயிடும் பாருங்க. அந்த ஸ்பிரிச்சுவல் லெவல்ல காம்ப்ரமைஸே ஆகக்கூடாது. ஜெபம் பண்ண சப்ஸ்டிட்யூட்டே இல்ல. நீ பிரேயர் பண்ணலாம், வேற யாரும் பண்ண மாட்டாங்க. நீ தான் திறப்புல நிக்கிற உன் குடும்பத்திற்காக.
நீ தான் பைபிள் எடுக்கணும். அத்தான் ஆண்டவர் சொல்றாரு. எங்க ஃப்ரெண்டு, எங்களுக்கும் என் ஃப்ரெண்ட் அங்க ஒருத்தர் உட்காந்துக்கிறாரு. எங்க 2 பேருக்கு காமன் ஃப்ரெண்ட் அவன். என்ன, அவனுக்கு திருமணம் ஆகி ரொம்ப வருஷம் ஆகுது, பிள்ளை இல்லை அவருக்கு. பாவம். நாங்க பிரேயர் பண்ணிக்கிறோம். அவங்க வீட்லயே அவங்க அக்கா வந்து ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்க. அப்ப அவங்க அக்கா வந்து அவங்க சொல்றாங்க, டேய் நீங்க விக்கிரக ஆராதனையில இருக்கிறீங்க, அதை விட்டு வா, ஞானஸ்தானம் எடுத்துட்டு மாறிடும். என்ன, இப்ப 2 நாள் முன்னாடி நாங்க பேசணும். 11 வருஷமா காஸ்பிள் பிரீச் பண்ணிக்கிறோம். 11 வருஷமா கேத்தலிக் பையன். அப்போட நான் சொன்னேன், இன்னும் நம்ம சரியா பிரேயர் பண்ணலாம், அவனுக்காக பிரேயர் பண்ணலாம். இப்போட அத்தான் நினைக்கிறேன். 11 வருஷம் ஆச்சு எனக்கு, இன்னும் நான் சோர்ந்து போல. ஒரு நாள் இங்க வர வைக்குவோம், அவனை விட மாட்டேன், வர வைக்குவோம். இன்னும் நிறைய பேர் பிரேயர் பண்ணிக்கிறாங்க. அப்ப நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அப்ப சும்மா ஒரு நாம்கா வாசிச்சே போய் என்ன பண்ண, ஞானஸ்தானம் எடுத்துட்டு வந்துட்டான். இன்னைக்கு எப்போ இங்க வந்தானாக்கா நான் கால் பண்ணுவானு, இன்ஃபென்ட் ஜீசஸ் சர்ச்சுக்கு வருவான். இன்னும் ஃபாதர் கூட போட்டோ போடுறான். அப்ப அவன் என்னன்னா, ஒரு அற்புதத்திற்காக தண்ணிக்குள்ள இறங்கினான், ஞானஸ்தானம் எடுத்துட்டான். ஈஸியான வழி நினைச்சிட்டான். தண்ணிக்குள்ள இறங்குறது ஈஸி தான், ஞானஸ்தானம் எடுக்கிறது ஈஸி தான். அதுக்கப்புறம் வாழ்ற வாழ்க்கைக்கு பாரு, அதுக்குதான் வார்த்தை வேணும். அதுக்கப்புறம் வாழ்ற வாழ்க்கைக்கு இயேசு வேணும் ஒரு நாளும், பரிசுத்த ஆவியானவர் வேணும் ஒரு நாளும். இல்ல ஈஸியா தோத்துருவோம், வஞ்சிக்கப்படுவோம். உலகத்தையே மோசமாக்குகிற பிசாசு. பைபிள் சொல்லு, ஒரே ஒரு நாள் இல்லாம எல்லா நாளும் இந்த உலகத்துல இருக்கிற ஜனங்களை எப்படி மோசமாக்கலாம்னு பிளான் பண்ணுவான். நீ விசுவாசினாயிரு, நீ 10 இயர்ஸ் பிரேயர்ல இரு, நீ 80 இயர்ஸ் மோசஸ் ஆயிரு, நீ யாருனாயிரு, இவனுக்காக ஒரு பிளான் செட் பண்ணி வச்சிருக்குவான். நீ ஒழுங்கா பிரேயர் பண்ணினா எஸ்கேப் ஆயிடுவ, இல்லனா வஞ்சிக்கப்படுற. சிம்பிள். இவ்வளவு வருஷத்துல ஆண்டவர் கத்து கொடுத்த விஷயம் இவ்வளவுதான். சிம்பிளா ஏமாத்திடுவான். அப்போ ஈஸியான வழி, கேட்டுக்கு போகிற வழி ரொம்ப விசாலமும் ஈஸியா இருக்குது. இங்க இவ்வளவு காசு கொடுத்தா இந்த வேலை நடந்துரும், ஈஸியா இருக்குது. இங்க இந்த விஷயத்தை இப்படி பண்ணா ஈஸியா நடந்துரும், ஈஸியா இருக்குது. நான் சொல்றேன், இன்னைக்கு நம்ம விசுவாசியா இருந்து ஈஸியான வழி ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்தா ஏத்துக்கோங்க. உன் வழி கஷ்டமா இருந்தா முறுமுறுக்காதீங்க. ஆண்டவர் அதை உனக்கு கொடுத்திருக்கிறார், அருளப்பட்டிருக்குது. பைபிள் சொல்றது நான் இல்ல, அவரை விசுவாசிக்க மட்டுமல்ல, அவருக்காக பாடுகள் அனுபவிக்கவும் உனக்கு அருளப்பட்டிருக்கிறது என்றது வசனம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவர் யார் என்பதை நம்ம அறிந்து கொள்ளணும். அவர் எதை நோக்கி இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளணும். இஸ்ரேல் ஜனங்க என்ன பண்ணாங்கன்னா பாருங்க, 430 வருஷம் அடிமைத்தனத்துல இருந்தாங்க. 430 வருஷம் செங்கல் வச்சிருந்தாங்க. 430 years slave. அந்த 430 வருஷத்துல ஆண்டவரை நோக்கி அழுதாங்க. யாத்ராகமம் 2வது அதிகாரம் 23வது வசனத்துல இருந்து பார்க்கலாம். 23 எப்படி ஜனங்களோட மைண்ட் செட் இன்னைக்கு இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இன்னைக்கு கிறிஸ்தவத்தை தெரிஞ்சுக்கோங்க இது மூலமா. 23:2-23 சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேலின் புத்திரர் அடிமைத்தனத்துல இருக்க முடியல, ரெஸ்டே கொடுக்கல. பார்வோன் அவங்களை டயர்ட் பண்ணிட்டான், தூக்கமே இல்ல. நைட் அண்ட் டே செங்கல் ஒடிக்கணும், பில்டிங் கட்டணும், பேலஸ் கட்டணும், ரெஸ்டே கிடையாது. பாருங்க, இப்போ அழுறாங்க ஆண்டவரை நோக்கி, முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடுகிற சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. எந்த அளவுக்கு பிரேயர் பண்ணனா ஆண்டவரோட சந்நிதிக்கே போயிடுச்சு பிரேயர். என்ன அப்படி சொல்றாரு? நிறைய பிரேயர் ஆண்டவரோட சந்நிதிக்கே போறது இல்லை தெரியுங்களா?
நின்னுடும் பாதியிலே. தேவனோட சந்நிதி வரைக்கும் எட்டணும். தேவனோட சந்நிதிக்கு ரீச் ஆயிடுச்சு எப்போ? ஆஃப்டர் 430 years. எவ்வளவு கண்ணீர் வச்சிருக்கோம், ரீச் ஆயிடுச்சு. இப்ப நம்ம சொல்றோம், என் கண்ணீர் ஆண்டவர் வந்து பார்க்கல, இவ்வளவு வருஷமா எனக்கு கஷ்டம் இருக்குது, ஆண்டவர் எங்களை தூக்கல, ஆண்டவர் எங்களை காப்பாத்தல. கேஸ் வில்சன், உங்க கிருபை தான் பாண்டவர். 11 வருஷம் வேலை இல்லாம இருந்தாரு. ஆண்டவர் ஒரு விஷன் காட்டினார் பரலோகத்துல. வெறும் பேக தொங்குது தண்ணி. இப்ப தேவதூதன் சொன்னா, இந்த 11 வருஷம் நீ வடிச்ச கண்ணீர் ஆண்டவர் இங்க வச்சிருக்கிறாரு, அவர் அதுக்கு பதில் கொடுப்பார். எந்த கண்ணீரும் வீணா போனது கிடையாது. அந்த கண்ணீர் ஆண்டோட சமூகத்துக்கு போற வரைக்கும் தான் அதுக்கு டைம். அந்த கண்ணீரோட சமூகத்துக்கு ரீச் ஆயிட்டோன்னு ஆண்டவர் என்ன பண்றாரு பாருங்க. 24 தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். புரியுதுங்களா? இப்ப என்ன நடந்துச்சு நெக்ஸ்ட் உங்க எல்லாருக்குமே தெரியும். ஆண்டவர் மோசே முச்சடியில கூப்பிடுறாரு. மோசே வந்து, நான் திக்குவாய, நான் எப்படி போவேன், மந்த நாக்கு, என்னால போக முடியாது ஆண்டவரே, காரணம் கொடுக்குறான். ஆரோனை அனுப்புங்க, என்ன அனுப்பாதீங்க, ஆரோனை அனுப்புங்க, என்ன அனுப்பாதீங்க. போராடி லாஸ்ட்ல 2 பேரையும் அனுப்பிட்டார். 2 பேரையும் அனுப்பி என்ன பண்றாங்க, 10 வாதைகளை இஸ்ரேல் எகிப்து மேல கொண்டு வந்து எகிப்திய நாசம் பண்ணிட்டாங்க. சவக்கடலை 2ஆ திறந்துட்டாங்க. பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்தார். இன்னைக்கு பிரச்சனை வந்தோன்னு நல்லா பிரேயர் பண்றது. பிரச்சனைக்கு ஒரு வழி வந்தோன்னே அது கொஞ்சம் கஷ்டமா இருக்குதுன்னா அதை விட்டுறது. கஷ்டமாகுது பிரதர். வேலைன்னு பிரேயர் பண்றது, வேலை கெச்சோன்னு நாங்க நினைக்கிற மாதிரி ஈஸியான இந்த வேலை இல்ல, கஷ்டமாகுது. அப்ப நீ பிரேயர் பண்ணி எவ்வளவு நாள் விடுதலை ஆகணும் தான் பிரேயர் பண்ணு. 430 வருஷம் கண்ணீர் வச்சியே 10 வாதி ஆண்டவர் கூட்டிட்டு வந்தாரு. சிவந்த சமுத்திரத்தை 2ஆ திறந்தாரு. அப்ப நீ பிரேயர் பண்ணிட்டு ஆண்டவர் கொடுத்துட்டார் ஆசீர்வாதத்தை, உன்னால தக்க வச்சுக்க முடியலன்னு சொல்லு. ஆண்டவர் ஹெல்ப் பண்ணலன்னு சொல்லாத. கொடுத்தது உனக்கு கஷ்டமா இருக்குது, காப்பாத்திக்க. கேட்டையில பிரேயர் பண்ணி, எனக்கு பிரச்சனை இருக்குது ஆண்டவரே, எனக்கு ஏதாவது செய்யும், செஞ்சாரு. நிக்கிறதுக்கு கஷ்டம் அதுல. புரியுதுங்களா? இன்னைக்கு நிறைய பேர் இப்படி இருக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் விரும்புகிறாருன்னா இவங்க அப்படித்தான் இருந்தாங்க. இஸ்ரவேல் ஜனங்க இப்படித்தான் இருந்தாங்க. கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவர் வல்லமையா அவங்களை வெளியே கொண்டு வந்தோன்னு முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கட்டாத வீடுகளும் நடாத திராட்சை தோட்டங்களும் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை ஆண்டவர் கொடுக்கணும்னா அவனை ஃபர்ஸ்ட் பாத்திரம் உள்ளவனா மாத்துறாரு. 10 தேசத்தை ஆண்டவர் ஒரே வாட்டி எடுக்க முடியுமா? 10 தேசத்தை இந்த ஒரே ஒரு தேசமாய் மாத்த ஆண்டவர் இவங்களை வழி நடத்தணும். வனாந்திரத்துல தண்ணி இல்லாத நாள் வந்துச்சு, சாப்பாடு இல்லாத நாள் வந்துச்சு, எல்லாத்திலையும் முறுமுறுத்தாங்க. விடுதலை வேணும்னு கேட்டது இவங்க தான். விடுதலை கொடுத்துட்டாரு, இப்ப தக்க வச்சுக்க முடியல. என்ன நம்ம முறுமுறுக்கிறாங்க பாருங்க. என்னாகணும், அவங்க எப்படி ஈஸியா இருக்கணும், வாழ்க்கை ஈஸியா இருக்கணும். கண்டிப்பா கிறிஸ்துவ வாழ்க்கை ஈஸியான கிடையாது. என்னாகமும் 11வது அதிகாரம் 4வது வசனம் அங்கிருந்து படிக்கலாம். 11th chapter 4th verse. பின்பு அவர்களுக்குள் இருந்து பல ஜாதியான அந்நிய ஜனங்களா இருந்தாங்க. மிகுந்த இச்சை உள்ளவர்களா இருந்தாங்க. இஸ்ரவேல் புத்திரர்களும் அழுதாங்க ஆண்டவர் முன்னாடி. என்னக்காக? அப்பா அழுதாங்க, அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கூட்டிட்டு வந்திருப்பா. அப்பா அழுதாங்க, ஐயோ ஆண்டவரே வாடிகை கட்ட என்கிட்ட காசு இல்ல. இப்ப ஆண்டவர் கொடுத்துட்டாரு, ஜெபம் இல்ல அந்த வீட்டுல. புரியுதா? வாடிகை கட்ட எனக்கு வீட்டுல
வழி இல்ல, வேலை இல்ல. இப்ப கொடுத்துட்டாரு, பிரேயருக்கான டைம் இல்ல, பிஸி, கஷ்டம். இவன் என்ன சொல்றாங்க பாருங்க, அழுதாங்க. எதுக்காக அழுதாங்க? நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார்? எங்களுக்கு கறி யாரும் வாங்கி வந்து கொடுக்குவாங்க? நாம் எகிப்திலே கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும், எகிப்துல நாங்க நல்லா வஞ்சர மீன், பாங்கடா மீன், என்னென்ன மீன் கிடைக்குதோ, ரூப்சந்து, என்ன கேளுங்க நான் சொல்றேன். என்ன ரூப்சந்து பெருசா இருக்காரு, ஜிலேபி, என்ன மத்தி மீன், இந்த மாதிரி மீனெல்லாம் நாங்க சாப்பிட்டோம். படிங்க. வெள்ளரிக்காய்களையும், நல்ல வெள்ளரிக்காக நாங்க சாப்பிட்டோம், குமட்டிக்காய்களையும், கும்மட்டி காய்களை சாப்பிட்டோம், கீரைகளையும், நல்லா கீரை வாங்கி வந்து கொடுத்தாங்க. கீரை வளையும், வெங்காயங்களையும், வெங்காயங்களையும், வெள்ளை பூண்டுகளையும் நினைத்து, வெள்ளை பூண்டுங்களா நாங்க சாப்பிட்டோமே எகிப்துல. எங்க அடிமைத்தனத்துல அச்சு ஒச்சி சாப்பிட ஸ்பாட்டா சாப்பாடு இல்ல, அந்த சாப்பாடுல கறி சோறு பார்த்துட்டு இப்ப இல்லன்னு முறுமுறுக்குது. எப்படி இருந்த அதை மறந்துடாது. இப்ப எப்படி இருக்கிற ஆண்டவர் நன்றி சொல்லு, இல்லன்றதுக்காக முறுமுறுக்காத. புரியுதுங்களா? பாருங்க, இந்த ஜனங்களை ஆண்டவர் என்ன பண்ணிட்டார் தெரியுங்களா? இவங்க ஆண்டவர் காட்டின தேசத்துக்கு போக மனதுள்ள இல்லாதவர்களா ஆனபடியால் 40 வருஷம் அதே வனாந்திரத்துல அழிஞ்சு திரிஞ்சு அங்கேயே அழிச்சிட்டார் அவங்கள. 40 years, 40 வருஷம், 40 நாள் இவங்க போய் என்ன பண்ணாங்க? ஆண்டவர் கொடுக்கிற தேசத்தை போய் வேக பார்த்துட்டு வந்தாருங்க. ஆனா அந்த 40 நாளுக்கு ஒப்பாக 40 வருஷம் என்ன பண்ணிட்டாரு? நீ ஆண்டவர் விசுவாசிக்காதபடியால அந்த 40 வருஷமும் இந்த வனாந்திரத்துல நீ சுத்தி திரினும், நான் காண்பிக்கிற அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு நீ போக மாட்ட அப்படின்னு ஆண்டவர் அவங்க சொல்லிட்டாரு. நியாய தீர்ப்பை கொண்டு வந்துட்டாரு. நல்லா யோசிச்சு பாருங்க, அவ்வளவு நன்மைகளை செய்தவர், நம்மளோட போராட்டங்களை மாற்றினவர், நம்ம ஏங்க ஆண்டவர் விசுவாசிக்காம இருக்கிறோம்? புரியுதுங்களா? இப்ப நியாய தீர்ப்பு ஆண்டவர் கொடுத்துட்டாரு. இப்ப ஆண்டவரோட மனசு எப்படி இருக்கு தெரியுங்களா? பாருங்க, என்னாகமம் 14. இப்ப ஃபர்ஸ்ட் அந்த நியாய தீர்ப்பை கேட்டலாம். 14வது அதிகாரம் 34வது வசனம். 14:34. நீங்கள் தேசத்தை சுற்றி பார்க்க 40 நாள் இலக்கத்தின்படியே ஒரு நாள் ஒரு வருஷமாக நீங்கள் 40 வருஷம் அக்கிரமங்களை சுமந்து என் உடன்படிக்கைக்கு வந்த மாறுதலை உணர்வீர்கள். ஆண்டவர் நினைச்சார்னா உங்ககிட்ட பண்ண உடன்படிக்கையை மாத்திடுவாரு. அப்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏனா தானோட வாழ்க்கை கிடையாது கிறிஸ்துவ வாழ்க்கை. இப்படி பிளிப் பண்ணுவாரு. என்னை கனப்படுத்துகிறவனை நான் கனப்படுத்துவேன் கர்த்தர் சொல்றாரு. அல்லேலூயா. அவரை நீ கனப்படுத்துகிற வரைக்கும் வாழ்க்கையில கனம் இருக்கும். 1 சாமுவேல் 2:30. அவரை கனப்படுத்துகிறவனுக்கு ஆண்டவர் கனத்தை கொடுப்பார். கனம் வேணுமா? ஆண்டவரை கனப்படுத்து. இப்ப இந்த ஆண்டவர் என்ன பண்ணாரு? அவர் தான் 40 வருஷம் தண்டிச்சிட்டாரு. இப்ப அதே கடவுள் தான் என்ன பண்றாரு? அவர் அன்புள்ளவராக இருக்கிறார். எப்படி காட்டினாரு? உபாகமம் 1வது அதிகாரம் 1st சாப்டர், 2nd சாப்டர் 7வது வசனம் பாருங்க என்ன சொல்லுது. 7வது வசனம் நல்லா கேளுங்க. 7th verse, 2nd chapter 7th verse. உன் தேவனாகிய கர்த்தர் உன் கை கிரியையெல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்தர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார். இந்த 40 வருஷமும் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருந்தார். கேட்டுக்கிறீங்களா? எந்த கர்த்தர் நீ 40 வருஷம் வனாந்திரத்தை சுற்றி அங்கே நீ
மடிஞ்சு போயிடுவேன்னு சொன்னாரோ அதே ஆண்டவர் என்ன சொன்னாரு, அவங்களோட கூட இருந்து அவங்களுக்கு எந்த குறையும் வராத மாதிரி அவங்களை நடத்தினாரு. புரியுதுங்களா? இதை ஏன் சொல்றேன்னா, என்கிட்ட ஒருத்தர் சொன்னாரு, பிரதர் எனக்கு எந்த குறையும் இல்ல, டெய்லி பீஃப் தான், டெய்லி மட்டன் தான், டெய்லி சிக்கன் தான், பிரியாணி தான், நினைச்சப்ப பிரியாணி, என் வாழ்க்கையில எனக்கு எந்த குறையுமே இல்லை. இதெல்லாம் வாழ்க்கையில இருக்கிறதுனால உன் கூட ஆண்டவர் இருப்பதை நீ பர்ஃபெக்டான ஆளுன்னு நீ நினைச்சுக்காத. புரியுதா? 40 வருஷம் வனாந்திரத்திலே விழுந்து போன்னு சொன்னதும் அவர் தான். அதே 40 வருஷம் அவங்களோட சட்டையும் கிளியில, காலில் போட்டிருக்கிற செருப்பும் தேயில, ஒரே ஒரு குறை இல்லாம ஒரு நாளும் மன்னாவை அனுப்பினார், அவங்கள வழி நடத்தினார். கானான் தேசத்துல கால் எடுத்து வைக்கும்படி அது வரைக்கும் மன்னா பொழிந்து கொண்டிருந்தது. அப்ப நான் என்ன சொல்றேன், வெறும் ஒரு ஆஸ்தி பாஸ்திகளோ இல்ல சாப்பாடையோ அதை வச்சு நீ ஆசீர்வாதமா இருக்கிறத மட்டும் நினைக்காது. அதோட பெரிய விஷயம் ஒண்ணு இருக்குது, உன்னோட உள்ளத்தை கொஞ்சம் பாருன்னு சொல்றாரு. சாட்டிஸ்ஃபை ஆயிடாத, நான் கரெக்டா இருக்கிற ஆண்டவருக்குள்ள. இயேசுவோட வருகை ரொம்ப சமீபமா இருக்குது. I have everything in my life. எனக்கு ஜனங்க இருக்கிறாங்க, எனக்கு குடும்பம் இருக்குது, எனக்கு சந்தோஷமான தூக்கம் இருக்குது, எனக்கு எல்லாமே இருக்குது, வேலை இருக்குது. Don't be satisfied. அதுல மட்டும் சாட்டிஸ்ஃபை ஆயிடாத. எங்க போனாலும் ஆண்டவர் எனக்கு சாப்பாடு கொடுக்கிறார், சாட்டிஸ்ஃபை ஆயிடாத. ஆண்டவர் இவங்களை நியாய தீர்த்திட்டம் கூடவே இருந்து அவங்களோட தேவைகளை சந்திச்சார். இங்கதான் நிறைய பேர் நிக்கிறாங்க, இங்கதான் இந்த ஸ்பாட்ல நிக்கிறாங்க நிறைய பேர் ஆவிக்குரிய வாழ்க்கையில. நான் சொல்றேன், இப்ப அங்கிருந்து நான் உங்களை தூக்கின்னு போக வந்திருக்கிறேன். அங்கிருந்து கொஞ்சம் முன்னால வாங்க, இங்க நின்னுடாதீங்க. என்கிட்ட எல்லாமே இருக்குன்னு நின்னுடாதீங்க. உங்ககிட்ட இல்லாத ஒரு விஷயத்தை ஆண்டவர் காட்டுவாரு. ஏசாயா தீர்க்கதரிசி பரலோகத்தை பார்க்கும் போது அவன் நினைச்சிருக்கலாம் ஒரு தீர்க்கதரிசி. அதுக்கு முன்னால இருக்கிற சாப்டர் பச்சீங்கன்னா அவன் எல்லாரையுமே நியாய தீர்த்தான். ஆனா அங்க வந்து நிக்கிற ஆண்டவர் காட்டாரு, அவன் யார் என்பதை உணர்த்தினார் தேவனோட சமூகத்துல. சொல்ற ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்பவுமே சாட்டிஸ்ஃபை ஆயிடாதீங்க. நான் கரெக்டா பிரேயர் பண்ணிக்கிறேன், I am fasting, I am doing so many things for God. இல்ல, சாட்டிஸ்ஃபை ஆயிடாத. இவ்வளவு பேர் சர்ச்சுக்கு வராங்க, நோ நோ, சாட்டிஸ்ஃபை ஆயிடாத. இவ்வளவு நேரம் நான் பிரேயர் பண்றேன், நோ, இன்னமும் ஆவிக்குரிய வாழ்க்கை. இப்ப பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, வனாந்திரத்திலே சுற்றி அவங்க கதை முடிஞ்சாலும் தேவன் அவங்க கூட இருந்து அவங்க எல்லாவற்றையும் போஷித்தார், தேவைகளை சந்தித்தார், ஏற்ற நேரத்தில் எல்லாத்தையும் கொடுத்தார். ஆனா அவங்களோட உயிரெல்லாம் என்ன ஆயிடுச்சு, வனாந்திரத்திலே போயிடுச்சு. இவங்களோட பிள்ளைங்க தான் வந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல யோசுவா காலை கூட உள்ள வந்தாங்க. இவங்க எல்லாம் மடிஞ்சு போயிட்டாங்க. என்னத்தான் ஆண்டவரோட வல்லமையை பார்த்தாலும் அவங்க வர முடியல. மோசேக்கே இடையில ஆண்டவர் சொல்லிட்டாரு, போய் அந்த மலை மேல நில்லு, பிஸ்கா மலை மேல உனக்கு என்ன இருக்குது நான் காட்டுறேன், பாத்துக்கோ. அவ்வளவுதான். உள்ள போனோம்னா என்கிட்ட திரும்பி பேசவே பேசாத, போயிடுன்ட்டாரு. அப்படிதான் சொல்ற சேம். திருப்பி அதை பத்தி என்கிட்ட பேசாத. மோசே கேக்குற, நான் போய் இந்த கானான் தேசத்தை போய் பார்த்துட்டு வந்துடுறேன் ஒரு வாட்டி, எப்படி இருக்குது? ஆண்டவர் சொல்றாரு, உள்ள போக முடியாது, மலை மேல ஏறி பாத்துக்கோ, உன் உயிர் வெளியே தான் போனோம், நீ போ மலையில. எங்க இருக்குதுன்னு யாருக்கு தெரியல, ஆண்டவர் படிச்சிட்டாரு. ஏன்? ஒரே ஒரு இடத்துல தேவனோட நாமத்தை மகிமைப்படுத்தல, ஆண்டவர் சொன்னதை கேட்கல. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையும் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதும் தேவனோட சஞ்சரிப்பதும் அவரோட வருகையில நான் அவரோட போயிடுவேன்னு சொல்றதும் சும்மா வாயின் வார்த்தை கிடையாது.
இது எல்லாத்துக்குமே தயாரிப்பு வேணும். ஆண்டவர் நம்மளை எந்த ராஜ்யத்துல வைத்திருக்கிறாரு, நம்ம எந்த மாதிரி ஆளுங்களா இருக்கணும் பாருங்க. பைபிள் சொல்லுகிறது, ரோமர் 14வது அதிகாரம், the book of Romans chapter 14, chapter 17th verse பாருங்க என்ன சொல்லுது. தேவனோட ராஜ்யத்தை குறித்து என்ன சொல்லுது? 14:17. தேவனோட ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் பரிசுத்த ஆவியினால உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. சந்தோஷமா இருக்குது. இந்த வசனத்துக்கு வரலாம். ரொம்ப பெரிய வசனம், ரொம்ப பெரிய விஷயம். தேவனோட ராஜ்யம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் தானியேல் புஸ்தகம் 2வது அதிகாரத்தை நம்ம படிச்சு பார்த்தோம்னா, நேபுகாத்நேசர் என்ற ஒரு மன்னன் இருக்கிறான். நேபுகாத்நேசர் என்கிற மன்னன் என்ன பண்றான்? அவனுக்கு ஒரு கனவு வருது. நீங்க யாராவது சொல்றீங்களான்னு தெரியல. இந்த மாதிரி நீங்க யாராவது போயிட்டு, இல்ல நீங்க என்கிட்ட வந்துட்டு, பாஸ்டர் நேத்து நைட் எனக்கு ஒரு கனவு வந்துச்சு, அந்த கனவு என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்கன்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? உனக்கு அந்த கனவு எனக்கு எப்படி தெரியும்? புரியுதா? ஆனா நேபுகாத்நேசர் மன்னன் என்ன பண்ணா, அவனுக்கு வந்த கனவை பாபிலோன் ராஜ்யத்துல எல்லார்கிட்டையும் கேட்டான். எனக்கு நேத்து நைட் ஒரு கனவு வந்துச்சு, அத யாராவது நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்கன்னா உங்களை உயிரோட விட்டுருவேன், இல்ல அவங்க உயிர் எடுக்கப்படும் சொல்லிட்டான். அதே பாபிலோன் தேசத்துல தான் தானியேலும் இருக்கிறான், சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோவும் இருக்கிறாங்க. தானியேல் போய் பர்மிஷன் கேட்கிறான் ஆரியோக் கிட்ட, எங்களுக்கு டைம் கொடுப்பா, நேபுகாத்நேசர் மன்னனுக்கு வந்த ட்ரீம் என்னன்னு சொல்லிட்டு நாங்க செக் பண்ணி சொல்றோம் ஆண்டவர்கிட்ட. அவனுக்கு எவ்வளவு நம்பிக்கை ஆண்டவர் மேல இருந்தா, அவனுடைய இரக்கங்களை தேடி ஜெபிக்கிறான். அவனோட கனவுல ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். உனக்கு வந்த கனவை எனக்கு வெளிப்படுத்துறது எவ்வளவு சாதாரணமான விஷயமா? கிடையவே கிடையாது. அந்த கனவுல வந்த விஷயம் என்ன தெரியுமா? ஒரு பெரிய மனுஷனை அவன் பார்க்கிறான். அந்த மனுஷனோட தலை எப்படி இருக்கு தெரியுமா? கோல்டுல இருக்குது. யாராவது தானியேல் 2வது அதிகாரம், the book of Daniel chapter 2. தானியேல் புஸ்தகத்தை நான் உங்களுக்கு எடுக்கிறேன். the book of Daniel chapter 2, 2வது அதிகாரம், பாருங்க என்ன சொல்றது. 2nd chapter 31st verse, 31ல இருந்து படிங்க. ராஜாவே, நீர் ஒரு பெரிய சிலையை கண்டீர். இந்த நேபுகாத்நேசர் ஒரு பெரிய சிலையை பார்க்கறான். அந்த பெரிய சிலை மிகுந்த பிரகாசமுள்ளதா இருந்தது. அந்த பெரிய சிலை ரொம்ப பிரகாசமா இருந்துச்சு. அது உமக்கு எதிரே நின்றது. அது உன் கனவுல எதிர உனக்கு நின்னுச்சு. அதன் ரூபம் பயங்கரமாய் இருந்தது. அதோட ரூபம் ரொம்ப பயங்கரமா இருந்தது. அந்த சிலையின் தலை பசும் பொன்னும், அந்த தலையா இருக்கிறது பொன்னுனால செய்யப்பட்டது. அந்த தலைதான் நீங்க நேபுகாத்நேசர். உங்களோட ராஜ்யம் பாபிலோன் ராஜ்யத்தை குறிக்குது. தலை என்பது பாபிலோன் ராஜ்யம். நெக்ஸ்ட், அதன் மார்பும் அதன் புயங்களும் வெள்ளியும், அந்த மார்பும் கைகளும் என்ன இருந்துச்சு? வெள்ளியில இருந்துச்சு. இதுதான் பர்சியா ராஜ்யம், மீடோ பர்சியா ராஜ்யம். தரியு ராஜா வருகிறார். நெக்ஸ்ட், அதன் வயிறும் அதன் தொடையும் வெண்கலமும், அந்த வயிறு அந்த தொடை வெண்கலமா இருக்குது. அலெக்சாண்டர் தி கிரேட், அலெக்சாண்டர் என்ற ஒரு பெரிய மன்னன் வந்தான், உலகத்தை ஆளுகை செய்தான். 33 வயசுல ஒரு கொசு கட்சி செத்துட்டான். நெக்ஸ்ட், அதன் கால்கள் இரும்பும், அந்த கால்கள் இரும்பா இருந்துச்சு. அதன் பாதங்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாய் இருந்தது. இது ரோம் எம்பையர் சொல்லுது, ரோம் ராஜ்யத்தை குறிக்குது. அடிப்படைங்க நீர் பார்த்து கொண்டிருக்கும் போதே பாருங்க, 4 ராஜ்யத்தை குறித்து பேசுகிறான். ஃபர்ஸ்ட் பாபிலோன் ராஜ்யம், நெக்ஸ்ட் மீடோ பர்சியா, கிரேக்க ராஜ்யம், அதற்கப்புறம் வருகிறது ரோம ராஜ்யம். இப்ப வருது பாருங்க, இதுதான் நம்மளோட ராஜ்யம். அடிப்படைங்க, நீர் பார்த்து கொண்டிருக்கும் போதே, நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே, கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல், கையினால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்தது. பெயர்ந்து உருண்டு வந்தது. அது அந்த
அந்த சிலையை இரும்பும் களிமண்ணுமாகிய அதன் பாதங்களில் மோதி அந்த பாதங்களில் மோதி அவைகளை நொறுக்கி போட்டது. அந்த பாறைதான் என் ஆண்டவராகிய இயேசுவோட ராஜ்யம். எல்லா ராஜ்யத்தையும் அழிச்சு ஒண்ணுமில்லாம பண்ணிச்சு. அந்த பாறையை தான் ஆண்டவர் சொல்றாரு பேதுருவை பார்த்து, இந்த பாறையின் மேல பேதுரு என்னோட சபையை நான் கட்டுவேன். எப்ப கொடுத்தாரு வெளிப்பாடு? தானியேலுக்கு கொடுத்துட்டாரு. சபை எங்க கொடுத்தாரு வெளிப்பாடு? தானியேல் புஸ்தகத்துல கொடுக்கிறாரு. இயேசு ஒரு பேருக்கு இது கண்மலை, ராக். அந்த கண்மலை இதுதான். இந்த தேவனோட ராஜ்யத்துல தான் இங்க நீங்க உட்கார்ந்து இருக்கிற ஒருத்தரும் ஞானஸ்தானம் எடுத்தோன்னு பிரவேசிக்கிறீங்க. ஆண்டவராகிய இயேசுவை விசுவாசிக்கும் போது இந்த ராஜ்யத்துக்குள்ள போகும்படி உங்களுக்கு ஆண்டவர் பர்மிஷன் கொடுக்கிறாரு. அதுதான் தேவனோட ராஜ்யம். தேவனோட ராஜ்யம்னா சீசர்களா நினைச்சிட்டாங்க, ஏதோ ஒரு பேலஸ் தான் இறங்கி வர போது, அந்த பேலஸ்ல ஒரு ராஜா உட்காந்துக்குவாரு, அந்த பேலஸ்ல நாங்கெல்லாம் இருக்க போறோம். அது கிடையாது தேவனோட ராஜ்யம் என்பது. தேவனோட ராஜ்யம் என்பது என்னன்னா, அவர் என்னோட வாழ்க்கையோட ராஜாவா இருக்கிறாரு. அவர் என்னோட வாழ்க்கையில இருக்கிற காரியங்களை முடிவு செய்கிறாரு. அவர் தான் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா. அவருக்கு நிறைய பேர்கள் இருக்குது. இயேசுன்றவரோட பேரு. அந்த ராஜ்யத்துக்குள்ள நான் இருக்கிறேன், அவரோட நான் இருக்கிறேன். எங்க சொல்லு? லூக்கா, புக் ஆஃப் லூக் 17th சாப்டர். பரிசேயர்களா பாருங்க கேக்குறாங்க. 17th சாப்டர் 20வது வசனம். தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்பது பரிசேயர் அவரிடத்தில் கேட்டபொழுது பரிசேயர் அவர்கள் இடத்துல கேட்கிறாரோ, அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக இயேசு அந்த பரிசேயர்கள் என்ன பதில் சொல்றாரு? தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது. தேவனோட ராஜ்யம் நீங்க பாக்குற மாதிரி ஒரு பேலஸோ, ஒரு வீடோ, ஒரு பெரிய பங்களாவோ கிடையாது. இதோ இயேசு இங்கே என்றும், இதோ இயேசு இங்கே என்றும், அதோ அங்கே என்றும் அங்கே என்றும் சொல்லப்படுகிறதற்கும் ஏது வராது. ஏது வராதா? அப்படியே வராது. சொல்லுங்க. இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே. கைகளை தட்டி நன்றி செலுத்தலாம். தேவனோட ராஜ்யம் எங்க இருக்குது? என் உள்ளத்துல இருக்குது. இங்க வச்சுக்கிறேன். நான் ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறேன். ராஜ்யம் எனக்குள்ள இருக்குது. புரியுதுங்களா? அந்த ராஜ்யம் எப்படியாப்பட்ட ராஜ்யம்? இப்ப பாருங்க, ஒரு சின்ன 2 லைன் ஒரு ஓமம் பாருங்க. மத்தேயுல தேவனோட ராஜ்யத்தை குறித்து இந்த பைபிள்ல நிறைய அடையாளங்கள் இருக்குது. மத்தேயு 13வது அதிகாரம் 44வது வசனம், ஒரே ஒரு வசனத்துல பார்க்கலாம். 13:44. அன்றியும் பரலோக ராஜ்யம் அன்றையும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. நிலத்தில் புதைச்சிருக்கிற ஒரு பொக்கிஷத்திற்கு ஒப்பா இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் அதன் பற்றிய சந்தோஷத்துல போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் வித்து அந்த நிலத்தை கொள்ளுகிறான். அதுதான் ஆண்டவரோட வல்லமை, அதுதான் ஆண்டவரோட நாமம். அவருக்காக நான் எல்லாவற்றையும் இழந்தாலும் அவரை நான் இழக்காம இருக்கணும். அவர் ஒருத்தரை நானு பிரியப்படுத்த, எங்க அப்பா இயேசுவை நானு அவருக்கு பிரியமான வாழ நான் எத்த விட்டு கொடுக்கவோ, யார் என்ன தப்பா நினைச்சுனாலும், யார் இவன் தப்பானு சொன்னாலும் கவலையே கிடையாது. பைபிள் சொல்லு, அவர் அந்த ஒரே ஒரு பொக்கிஷத்திற்காக எல்லாவற்றையும் வச்சு அந்த லேண்டையும் வாங்கிட்டான். அவருக்காக நான் எல்லாத்தையும் விட்டு கொடுக்கவும் விட்டு வர ரெடி. நெக்ஸ்ட் பாருங்க 45 என்ன சொல்றது பாருங்க. அதே தேவனோட ராஜ்யம், மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற, முத்து பாத்துக்கிறீங்களா? முத்து பேர்ல்ஸ், பேர்ல்ல கொஞ்சம் பேர் மாலை போட்டுங்க வாங்க. அந்த முத்துக்கு ஒப்பா இருக்குது. அப்படி நல்ல முத்துக்கள் தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பா இருக்கிறது. தேடுகிற ஒரு வியாபாரிக்கு ஒப்பா இருக்கிறது. அவன் விலை
விலையுயர்ந்த ஒரு முத்தை கண்டு அவன் விலையுயர்ந்த முத்தை கண்டு போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அவனுக்கு உண்டான வீடு வாசல் எல்லாத்தையும் வித்து அதை கொள்ளுகிறான். அத்தை வாங்கிக்கணும். அந்த முத்து, அந்த இயேசுக்காக நீ என்னத்த உன் வாழ்க்கையில விட்ட, அத்தான் அவரோட வருகையில் ஆண்டவனை கேட்பாரு. இத்ததான் ஆண்டவர் சொல்றாரு. இதுதான் தேவனோட ராஜ்யம். இப்படிதான் அவரை வழிபடணும், வர்ஷிப். இதுதான் நம்மளோட ஆண்டவரோட வழி. இதுதான். இது ஒண்ணு நம்ம ஃபாலோ பண்ணும்போது, முதலாவது தேவனோட ராஜ்யமும் அதோட நீதியும் தேடுங்கள், பின்பதாக எல்லாமே உனக்கு கொடுக்கப்படும். நீதி, பொய் இல்ல, நீதி. இந்த தேவனோட ராஜ்யத்துல நான் இருக்கணும்னு எங்க அப்பா இயேசுக்காக நான் எல்லாத்தையும் விட்டு கொடுத்து வரும்போது வெட்கம், அவமானம் எல்லாத்தையும் விடணும், உடைக்கப்படணும், கால்நாள மிதிக்கப்படணும், தப்பா பேசுவாங்க, தப்பான பேர் கொடுக்குவாங்க, பிசாசு பிடிச்சவன்னு சொன்னாங்க இயேசுவ, அப்பா அம்மா பாத்துக்கலன்னு சொன்னாங்க இயேசுவ, அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களை புத்தி சரியில்லைன்னு சொன்னாங்க இயேசுவ. படிச்சு பாருங்க பைபிள்ல. இஸ் அவுட் ஆஃப் ஹிஸ் மைண்ட். புரியுதுங்களா? இயேசுவே உங்க அப்பா, உங்க அம்மா, உங்க சகோதர சகோதரிகள்லாம் வெளியே நின்னுக்கிறாங்க, வெளியே நின்னுக்கிறாங்க. இவரு ரூம்ல இருக்கிறாரு, வெளியே நின்னுக்கிறாங்க. இயேசு சொல்றாரு, யார் என் தகப்பன், யார் என் தாய், யார் என் சகோதரர்கள், யார் அவரோட சித்தத்தை, என் பிதாவோட சித்தத்தை செய்யறாங்களோ அவங்கள இப்படி சொல்லணும், இப்படி சொல்லணும், அந்த ஒரு வார்த்தையை சொல்லணும், வாழணும். கிறிஸ்துவ வாழ்க்கை அது. கிறிஸ்துவ வாழ்க்கை. அவங்களாம் இல்ல எனக்கு இம்பார்ட்டன்ட், அவங்களோட ஏசப்பா தான். இப்படி சொல்லணும், அந்த வார்த்தைய வாயில வரணும்னா, எனக்காக எங்க அப்பா ரத்தம் சிந்திட்டாரு, உயிர் குச்சிட்டாரு, நரகத்துக்கு போக வேண்டிய என்ன அவரோட கரத்தை கொடுத்து தூக்கிட்டாரு. பாதாளத்துல எரியணும் இந்த ஆத்துமா, ஆனா பரலோகத்துல அவரோட இன்னைக்கு ஆராதனை பண்ணிக்கிறோம், அவரோட இணைந்து பூமியில இருந்து அவரோட இணைகிறோம். பாவத்தின் சம்பளம் மரணம், தெரிஞ்சுக்கோத்த. அந்த மரணத்தை அவர் எடுத்துக்கிறாரு, நான் என் வாழ்க்கையில சமாதானமா சந்தோஷமா இருக்கணும்னு. நரகம் என்பது ஒரு மனுஷன் போயிட்டானா அவனால திரும்பி வர முடியாது. அது எரிகிற அக்கினியும் கந்தகமும் இருக்கிற ஒரு இடம். அந்த நரகத்துல ஒருத்தனுக்கு பசி எடுக்கும், அந்த நரகத்துல ஒருத்தனுக்கு புத்தி வேலை செய்யும், அந்த நரகத்துல அவனுக்கு எல்லாமே புரியும், ஆனா அவனால வெளியே வர முடியாது. அக்கினி நெருப்பு எரிஞ்சுனே இருக்கும். ஒரே ஒரு பத்தி குச்சி மேட்சிஸ் நம்ம கைய ஒரு இடத்துல சுட்டுட்டாலே அது போறதுக்கு, அந்த எரிச்சல் போறதுக்கு 2-3 நாள் ஆகும். ஒரு வாட்டி எப்பவுமே ஒருத்தன் நரகத்துல அக்கினியில எரியணும்னா என்ன நடக்கும்? நடக்காது, முடியாது, வேதனை தாங்க முடியாது. எனக்காக அவர் நரக வேதனை அனுபவித்தார் சிலுவையில், அதுதான் நரகம். அவர் தேவனா இருந்தோம், முள்முடி வச்சப்போ, ரத்தம் சிந்தினப்போ, அவரை காரி உமிழ்ந்தப்போ அவர் ஏன் ரியாக்ட் பண்ணாம இருந்தாரு? ஏன்னா அவரோட மனசுல நம்ம இருந்தோம். கைகளை தட்டி நன்றி சொல்லு. எனக்காக வந்தார் அவரு. சும்மா ஒரு சாப்பாட்டுக்காக ஆண்டவரை என்ன ஆசீர்வதிச்சிட்டாரு, என்ன வீணில வணங்காத ஆண்டவரோட நாமத்தை. சாட்டிஸ்ஃபைடாத சாதாரணமா எங்க நீ சாட்டிஸ்ஃபை ஆகணும்னு நான் சொல்றேன். இப்போ இதான் வார்த்தை. எப்போ உனக்கு எல்லா பவரும் இருந்தும் நீ அந்த பவரை யூஸ் பண்ணாம நீதியா வாழ்ற, அதான் நீ பரிசுத்த ஆவிக்குள்ள இருக்கிறதுக்கு அடையாளம். That is the ultimate test. Everyone, நம்ம எல்லாருக்குமே டெய்லி வர டெஸ்ட். என்கிட்ட எல்லா பவரும் எல்லா வார்த்தையும் இருந்தும் நான் உண்மையா இருக்கிறேனா, நீதி உள்ளவனா இருக்கிறேனா? அதான் விஷயம். இயேசு கிட்ட 12 லேகியம் தூதர்களை கூப்பிடுற அளவுக்கு பிரேயர்ல பவர் இருந்துச்சு. சொல்றாரு, நான் இப்ப பிரேயர் பண்ண 12 லேகியம் தூதர்கள் இறங்கி வருவார்கள், ஆனா என் பிதாவோட சித்தத்திற்கும் அவரோட வார்த்தைக்கு அவரை ஒப்பு கொடுத்தார்.
எது வந்தாலும் கலங்காதீங்க. ஆண்டவர் அதை அனுமதிச்சிருக்கிறாருன்னு அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அவரோட அனுமதி இல்லாம எதுவும் வாழ்க்கையில நடக்காது. அது வியாதியா இருந்தாலும் சரி, சந்தோஷமா இருந்தாலும் சரி, யாருன்னா அவங்க முதல குத்துனாங்களும் சரி, அவமானம் சரி, எந்த பிரச்சனையும் சரி, அவர் அனுமதிச்சிருக்கிறாரு. என் வாழ்க்கையில நடந்துக்குது. அவ்வளவுதான். அனுமதிப்பது நன்மைக்காக. நீ மாறணும்னு அனுமதிக்கிறார். புரியுதுங்களா? அப்ப நீதி உள்ளவனா எந்த சூழ்நிலையும் யாரையும் சீட் பண்ணாம, யாரையும் ஏமாத்தாம வாழ்றதுதான் ஃபர்ஸ்ட் ஹோலி ஸ்பிரிட்ல ஃபில் ஆயிருக்கிறதுக்கு அடையாளம். புரியுதா? ஆபிரகாம் அப்படி வாழ்ந்திருந்தாலும் ஆண்டவர் என்ன பண்ணார்? வானத்த நட்சத்திரங்களை பார் ஆபிரகாம். ஆதியாகமம் 15வது அதிகாரம். அதன் போல உன்னோட சங்கதிகள் இருக்கும். அவன் விசுவாசிச்சிருந்தால ஆண்டவர் சொல்றாரு, அவனுக்கு நீதியாக ஆண்டவர் மாத்திட்டார். அப்ப நீதி என்பது என்ன? எனக்கு முன்னால 1008 தப்பான வழி இருந்தாலும் எங்க அப்பாவோட கண்ணி என் மேல இருக்குது. அவரோட கண்ணி என்னை எப்பவுமே பார்த்துனுக்குது. நான் தப்பான வழியில போக மாட்டேன், நான் கரெக்டான வழியில தான் நடக்குவேன் அப்படின்னு நீ சொல்ற பாரு, அதுதான் நீதியின் வழி. அதுதான் நீ நீதிமானா இருப்பதற்கு அடையாளம். உன்னால அப்படி வாழ முடிஞ்சிச்சுன்னா you are filled with the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் உங்க கூட இருக்கிறாருன்னு அர்த்தம். சும்மா சாட்டிஸ்ஃபை ஆயிடாத. டங்ஸ்ல பேசுறதுக்கும் ஆவிய உணர்வதற்கும் அதுல மட்டும் சாட்டிஸ்ஃபை ஆயிடாத. Go to the next level. அவரோட பவர் என்னன்னு பாரு. மறுதலிச்ச நாவே 3000 ஆத்மாவை ஜெயிக்கிற நாவா பேதுரோட நாக்க மாத்தும் போது, நம்ம நாக்கு ஒப்பு கொடுக்கும் போது அநேக பேர் ரட்சிக்கப்படுவார்கள். புரியுதா? ஃபர்ஸ்ட் நீதி. நெக்ஸ்ட் என்னன்னு படிச்சோம்? அந்த 14வது அதிகாரத்துல நான் சொன்ன இது பெரிய வசனம்னு. ரோமர் 14வது அதிகாரம் 14th சாப்டர். இன்னும் 2 வருஷங்க. சந்தோஷம் சமாதானம் அத்தை பார்த்தலாம். 14th சாப்டர் 17th verse. நானும் சர்ச்சுக்கு போகும்போது நினைக்கிறேன், நான் ஸ்பிரிச்சுவலா வாழ்ந்துட்டு இருக்கிறேன். நான் அங்க சர்ச்சில் போய் உட்காரும் போது எங்க பாஸ்டர் பிரசங்கம் பண்ணும் போது தான் தெரிஞ்சுக்கிறேன் நான் எங்க இருக்கிறேன்னு தெரிஞ்சுக்கிறேன். இன்னைக்கு இங்க உங்களுக்கு அந்த மாதிரி ஃபீலிங் வந்தா தப்பான ஃபீலிங் இல்லை, கரெக்ட் தான். இன்னும் கொஞ்சம் நம்ம எல்லாருமே வளரணும், என்னையும் சேர்த்து தான் வளரணும். என்ன நம்ம இன்னும் கொஞ்சம் வளரணும். என்ன 50 வருஷம் விட்டு கேட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வளரணும் தான் சொல்லுவேன். இருக்கோனா அவரோட சித்தம் இருப்பேன். காலை பிடிச்சோன்னா நான் இருப்பேன். அவரோட சித்தம். புரியுதுங்களா? ரெடியா இருக்கணும் எல்லாத்துக்கும். 50 வருஷம் வாழ்றதுக்கு ரெடி ஆகணும். நாளைக்கு அப்பா நாக் பண்ணிட்டு வாடா போலான்னா போயிடணும். புரியுதுங்களா? அப்ப என்ன அவனா அவனுக்கு ஒரு சமாதானம் இருக்குதுன்னு அர்த்தம். இன்னைக்கு மரணத்துல நிறைய பேருக்கு சமாதானமே இல்லை. ஐயோ எப்படிப்பா என்னால விட்டு போறது, எப்படி நான் விட்டு போயிடுவேனா, என்ன ஆயிடுமோ. இல்ல பயப்படாதீங்க, நான் சொல்றேன், அவரோட அனுமதி இல்லாம உனக்கு எதுவுமே நடக்காது. அவர்கிட்டதான் இது கீ. நீ உயிரோட இருக்கிறதும் உயிரோட இல்லாம இருக்கிறதும். ஹார்ட் பீட் அங்க நிக்க வச்சாதான் நின்னுடும். அப்ப டெய்லி ஹார்ட் பீட் அடிக்குதுன்னா அவரு நல்லதான். மாத்திரை இல்ல, மருந்து இல்ல, அதெல்லாம் சும்மா. அது சும்மா இந்த உலகத்துல உனக்கு உதவி செய்யுது. ஆனா உண்மையிலே உன்னோட உயிர் காக்கப்படுகிறது எங்க அப்பா இயேசுவால தான். ஹல்லேலூயா. அவர்தான் எல்லாத்தையும் காப்பாத்துறாரு. மாத்திரை மருந்தெல்லாம் அப்புறம் நெக்ஸ்ட் அவரோட கரம் உண்மையில இருக்குது, எதுவும் ஆகாதபடி பாதுகாக்குது. ஹல்லேலூயா. என்ன சொல்லுது பாருங்க 14:17. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும். பாருங்க, நீங்க ஆண்டவரோட ராஜ்யத்துல இருக்கிறதுனால எந்த கவலையும் உன்னை ரொம்ப நேரத்துக்கு உன்னை வச்சுக்க கூடாது. சடன் ஷாக் வரலாம், ஆனா அந்த கவலையிலே வாழ்ந்துராதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. சமாதானப்படுத்திக்கோ. நான் அவரோட பிள்ளை, என்ன ஆண்டவர் கைவிட மாட்டார். இமீடியட்டா வாயிலிருந்து வரணும். இமீடியட்டா சொல்ல, எங்க அப்பா அனுமதிச்சிருக்கிறார், ஸ்தோத்திரம், அவர் என்னை கைவிட மாட்டாரு. அதுதான் சமாதானம், பீஸ். இது உங்ககிட்ட இருந்துச்சுன்னா ஹோலி ஸ்பிரிட் இருக்கிறாருன்னு அர்த்தம். ஏன்னா இந்த சமாதானத்தை உனக்கு கொடுக்க அவர் ரத்தம் சிந்தினாருன்னு போட்டிருக்குது பைபிள்ல.
சமாதானத்தை பெற்றுக்கொள்ளவே ஏசப்பா ரத்தம் சிந்தினார். இன்னைக்கு நம்மளோட பழைய வாழ்க்கை எவ்வளவு இருந்தாலும் அதெல்லாம் ஆண்டவனை மறக்க வச்சு டெய்லி தூங்க வைக்கிறார் தெரியுமா? அத்த சமாதானம். நம்ம எவ்வளவு பேரை ஏமாத்திருக்கோம், எவ்வளவு தப்பு பண்ணிருக்கோம். ஆனா அதெல்லாம் பிசாசு நினைச்சான்னா ரீவைண்ட் பண்ணி உன் மைண்ட்ல கொண்டு வந்தான்னா நைட் எல்லாம் உட்காந்து யோசிச்சுக்குவேன். ஆனா அது உன் நினைவிலே கொண்டு வராம அழிச்சு ஒரு நாளும் உன்னை தூங்க வைக்கிறது பாரு, அதுவே பெரிய சமாதானம் தான். செகண்ட், பீஸ். இந்த உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, நான் என்னோட சமாதானத்தை உனக்கு கொடுக்கிறேன். உன்னோட இருதயம் கலங்காது இருப்பதாக நீ பயப்படாதே கர்த்தர் சொல்றார். நெக்ஸ்ட் என்ன பார்க்கிறோம்? சமாதானத்துக்கு அப்புறம் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாயும் இருக்கிறது. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். இந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாருன்னா சந்தோஷத்தை கொடுக்கிறார். எப்படி? யோவான் 14வது அதிகாரம், 15th chapter 15:11 இந்த பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற அந்த சந்தோஷம் யார்கிட்ட இருக்குது? இது நீங்க யோவான் படிச்சாலே தெரிஞ்சிடும். ஏன்னா இயேசு சொல்றாரு என்னோடையதை எடுத்து உங்களுக்கு கொடுக்கிறாருன்றதுல அதுக்கு அடையாளமான வசனம் 11 பாருங்க என்ன சொல்லுது. இயேசு சொல்றாரு அவரோட சந்தோஷம் உன்னில் நிலைத்திருக்கும்படி. கைகளை தட்டி நன்றி செலுத்துங்க. சந்தோஷத்தை நிறைவா கொடுக்கிற ஒரு இயேசு. யாரோட சந்தோஷத்தை? அவரோட சந்தோஷத்தை நம்மளுக்கு கொடுக்கிறார். இதோட ஒரு பெரிய சந்தோஷம் நம்மளுக்கு தேவையா? ஏசப்பா என் உள்ளத்துல ஒரே கவலையா இருக்குது, என்ன சந்தோஷத்தினால நிரப்பும். நீங்க சொன்னீங்க உங்களோட சந்தோஷத்தை எனக்கு கொடுக்கிறேன், நீங்க சந்தோஷத்தை கொடுங்க. பவுல் 3 தடவை ஜெபம் பண்ணிட்டாரு. ஆண்டவர் வந்து சொன்னாரு எது தெரியுமா சந்தோஷம்? என் கிருபை உனக்கு போதும், உன்னோட பலவீனத்துல என்னோட பலம் பூரணமாய் விளங்கும். அவன் என்ன ஆயிடுச்சுன்னா 3 தடவை ஜெபம் பண்ணி பார்த்தா ஆண்டவர் ஆன்சர் பண்ணலன்னா என்ன ஆயிடும்? நம்மளுக்கெல்லாம் நார்மல் ஸ்பிரிச்சுவல் லைஃப் எங்கேயோ தப்பு பண்ணிட்டோம்டா ஆண்டவர் நம்மளுக்கு பதில் சொல்லன்னு ஆயிடும். 3 தடவை பிரேயர் பண்ணிக்கிறான். 3வது தடவை ஆயிட்ட பிறகு ஆண்டவர் பேசுறாரு. அப்ப அவனுக்கு ஒரு சந்தோஷம். பா நோய் சுகமாவதோ இல்லையா, ஆண்டவர் பேசினாரு என் கிருபை உனக்கு போதும், உன்னோட பலவீனத்துல பலமும் பூரணமாய் விளங்குன்னு சொல்லிட்டாரு. இந்த சந்தோஷத்தை ஏசப்பால மட்டும்தான் கொடுக்க முடியும். எந்த சினிமானாலையும் மொபைல் போன்னாலையும் காசுனாலையும் எதுனாலையும் இது சாப்பாடுனாலையும் வரவே வராது. இந்த சந்தோஷம் என்பது only ஜீசஸ், அவர் மட்டும்தான் கொடுப்பாரு. புரியுதுங்களா? அதுக்காகத்தான் நம்ம என்ன பார்த்தோம்? சங்கீதத்துல ஒரு வசனத்தை பார்த்தோம். அதே வசனம், அந்த வசனத்தை நம்ம பார்க்கலாம். அப்போஸ்தலர்கள் 2வது அதிகாரம் 2nd chapter 28வது வசனம் பாருங்க என்ன சொல்லுது. 28 ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தினீர், கைகளை தட்டி நன்றி செலுத்துங்க. எங்க ஆண்டவர் இருக்கிறாரோ அங்க சந்தோஷம். அது உன் சின்ன வீட்டுல இருக்கலாம், உன் பெரிய பங்களால இருக்கலாம், எங்க ஆபீஸ்ல ஒரே ஒரு ரூம்ல இருக்கலாம், நான் பிரேயர் பண்ற இடத்துல லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு என் பெட்டு கீழே முழங்கால் போட்டனா போதும். சொல்றாரு உன்னோட சமூகத்துல எனக்கு சந்தோஷம், ஆனந்தம். இமீடியட்டா போயிடணும். அப்படியே படிங்க என்ன சொல்லுது. உம்முடைய சன்னிதானத்திலே என்னை சந்தோஷத்தினால் நிரப்புவீர் என்று சொல்லுகிறான். சகோதரரே, கோத்திர தலைவனாகிய தாவீதை குறித்து எனக்கு ஒருத்தர் சொன்னாரு, பிரதர் நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு வாட்டி எல்லாம் 4 மாவடிக்கு போயிட்டு வந்துருங்க. போயிட்டு வந்துட்டீங்கன்னா, நான் போயிட்டு வந்தேன், மை ஸ்பிரிச்சுவல் லைஃப் இஸ் குட். போறது தப்பு இல்லை, போகாம இங்கே ஆண்டவர் தேடினதான் தப்பு இல்லை. போறது உங்க கையில இருக்குது. அங்க போனாதான் அப்படி அத ஒரு கோயிலா மாத்திராதீங்க. நிறைய பேர் மாத்திட்டாங்க.
புரியுதுங்களா? அங்க போய் தானா? நான் இங்க இருந்த ஆண்டவரோட வார்த்தை இங்க ரூம் போட்டு கொடுக்குற வாங்க. நான் எனக்கு தெரியும் 3 நாள் யார்கிட்டையும் பேசக்கூடாதா புரியுதுங்களா? போனா போறது தப்பு இல்லை. ஆனா போனாதான் அப்படின்ற ஒரு விஷயம் இது பாருங்க. அத்தை விட்டுருங்க. அப்படி இல்லை. அப்படி நீங்க பண்ணிட்டீங்கன்னா என்ன திரும்பி திரும்பி போக வேண்டியதா இருக்கும் சந்தோஷத்துக்காக. அப்புறமா அங்க போனாதான் சந்தோஷம். போயிட்டு வந்தோம் சந்தோஷம். இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறாங்க. இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் சந்தோஷமா. அப்பதான் ஒரு சமாதானம் வந்துச்சு வீட்டுல. அது யாருக்கு ஒப்பாகுது? புறஜாதிகளுக்கு ஒப்பா இருக்குது. நம்ம அப்படி சொல்லக்கூடாது. இப்படிதான் சொல்லணும். அவரோட சன்னிதானத்துல இயேசு நான் கூப்பிடுறப்போ ஏசப்பா அப்போஸ்தலர்கள் முழங்கால் போட்டாங்க. ஆவியானவர் வந்தோம். அந்த இடமே அசைவாடினது, அசைக்கப்பட்டது. என்ன சொல்ற வசனம்? சமூகத்துல ஆனந்தத்துல நிரப்பப்பட்டு நெக்ஸ்ட் சகோதரரே கோத்திர தலைவனாகிய இல்ல அந்த 28 படிங்க லாஸ்ட். சந்தோஷத்தினால் நிரப்புவீர் என்று சொல்லுகிறான். சமூகத்துல சந்தோஷத்தினால் நிரப்பப்படுவோம். சோ எப்பெல்லாம் நீ சமாதானத்தை இழுக்கிறியோ அப்பெல்லாம் அவரோட சந்நிதியை தேடி முழங்கால் போடு. தானியேல் பாபிலோன்ல இருந்தான். 3 தடவை ஜெபித்தான். சாலமன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை அவன் கடைபிடிச்சான். சாலமன் ராஜா சொன்னார், எப்பெல்லாம் உங்களோட ஜனங்கள் உங்களை விட்டு தூரம் போய் நாடு கடத்தப்பட்டு வேற ஒரு இடத்துல இருக்கிறாங்களோ அங்கிருந்து எருசலேமை நோக்கி பிரேயர் பண்ணும்போது அதை நீங்க கேளுங்கன்னு சொன்னான். இன்னைக்கு அவங்க ஃபாலோ பண்றாங்களோ இல்லையோ நம்மளுக்கே நல்லா தெரியும். போன்ல சிக்னல் போட்டுன்னு எங்க இருக்குது மெக்கான் போட்டுன்னு ஓபன் பண்ணி அவங்க பிரேயர் பண்ணிருக்காங்க. இது எல்லாமே பைபிள் தான். சாலமன் எழுதிருந்ததெல்லாம். சாலமன் அப்படி எழுதினால தான் தானியேல் புஸ்தகத்தை படிச்சீங்கன்னா விண்டோவை ஓபன் பண்ணிட்டு ஜெருசலேமை நோக்கி பிரேயர் பண்றான் தானியேல். அவங்க கிட்ட இருந்து இல்லை, நம்ம கிட்ட தான் அவங்க வச்சுட்டாங்க. புரியுதுங்களா? அப்ப இந்த வார்த்தை அவரோட சந்தோஷம். நீங்க 3 விஷயத்தை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நீதி, சந்தோஷம், சமாதானம், சந்தோஷம். இது 3மே என் வாழ்க்கையில இருக்கும் போது நான் ஆவியில இருக்கிறேன்னு என்ன நானே செக் பண்ணியும். எந்த முடிவு எடுக்கும் போது சந்தோஷம் இருக்கணும், சமாதானம் இருக்கணும். இல்லையா டிராப் பண்ணிடு, விட்டுடு. பிரேயர் பண்ணு, உணவு நேரம் பிரேயர் பண்ணு. அந்த சந்தோஷம் வர வரைக்கும் பிரேயர் பண்ணு. ஏன்னா சந்தோஷத்தை கொடுக்கறது ஆண்டவர் தான். எல்லா கண்களை முடிச்சு வைக்கலாம். எல்லா ஆண்டவர்கிட்ட கொடுக்கலாம்.